சில தில்லுமுள்ளுகளும் நடக்கிறது வளம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யாருக்குன்னு நமக்கு தெரியாது. நியூசிலாந்து பொறுத்த மாட்டில் அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி வந்து $23.95 இருந்தாலும் கூட சில தில்லுமுள்ளுகளும் நடக்கிறது வளம். நாடுகளில் இருந்து ஆக்களை கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு அடிமட்ட சம்பளத்தை கொடுத்து கிட்டத்தட்ட $10 குறைவான சம்பளமும் மனத்தியாளத்துக்கு கொடுத்து அவங்க பிடிபட்டு கேஸ் வந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. தெரிந்தானே எங்கே போனாலும் நம்ம ஆக்கள் பண்ணுற வேலைகள் நல்ல விஷயம். உண்மையாகவே நல்ல ஒரு ஜொப்புக்கு போனீங்கன்னா $23.95 கட்டாயம் தந்தே ஆகணும். அங்கே வந்து விளையாடலாம். ஆனால் மற்றபடி நம்ம நாட்கள் வந்து சில இந்த விசாக்களுக்கு கூட்டிட்டு வருவாங்க. நம்ம நாட்டில் இருந்து விசா தாரம் வாங்க, வேலை செய்யுங்க, 6 மாதம் ஃப்ரீயாக வேலை செய்யுங்க அப்படின்னு திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் வந்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து சேலரியில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அப்படியான இதுகளுக்கு நீங்கள் போயிடாமல் தெளிவான நல்ல இதோட வந்துட்டீங்கன்னால் உங்களுக்கு வேலைவாய்ப்புகளும் கிடைக்கிறது ஈஸியாக இல்லை, உங்களுக்கு கஷ்டம் தான். தேடி கஷ்டப்பட்டு எடுக்கணும். பட் வேலைவாய்ப்புகளுக்கான கிடைக்கிற பெனிஃபிட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ரமைஸ் ஆக தேவையில்லை. $23.95 கட்டாயம் தந்தே ஆகணும். அப்படி இல்லாமல் இந்த இப்படி விசாதாரம் வந்துட்டீங்கன்னால் சில வேளை அவங்க வந்து தங்களோட விளையாட்டுகளை காட்டலாம், அதனால் பாதிக்கப்படுறது நீங்கள் தான். இப்படியான நிலவரங்கள்லாம் நடக்கிறது இருக்குது இந்த நாட்டுக்கு. இது புதுசு இல்லை. இப்படியான கேஸுகள்லாம் வந்து பிடிபட்டு பிரச்சனை வந்து எல்லாம் இருக்குது. ஸோ ஆகவே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ தான் உழைச்சாலும் அதுக்கிட்ட செலவுகள் இருக்குது. அது மாதிரி ஸ்ரீலங்காவில் எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கிட்ட செலவுகள் இருக்குது. உண்மையாகவே இங்கே லைஃப் ஸ்டைல் நல்ல பெனிஃபிட் சோஷியல் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம நாடு தான் நமக்கு முக்கியம். பெரும்பாலான நாட்கள் பார்த்தீங்கன்னா காசை மட்டும் மையமாக கொண்டு நம்ம நாட்டில் இருந்து வெளியே வராங்க, வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பொருளாதார ரீதியாக தங்களை மேம்படுத்தி கொள்கிறாங்க. அதனால் வந்து அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லைஃப், சொந்தக்காரங்களை இவங்க எல்லாரையும் விட்டுட்டு வரணும். வருமானம் இங்கே கூட இருந்தாலும் செலவுகளும் இங்கே கூட. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யாருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் இந்த வாழ்க்கை. ஒரு நல்ல விஷயங்களும் இருக்குது, இது கூட விஷயம். அதான் ஒரு வகையில் வந்து ஒன்றை அடையணும்னா ஒன்றை இழந்தாகணும். இந்த விஷயத்தில் வந்து நிதர்சனமான உண்மையாகுது. அது ஒரு கவலைக்குரிய உண்மை. நன்றி.